ஐ வாஸ் நாட் ரெடி டு மூவ். எனக்கும் ஃபினான்ஷியலாக நான் வந்து செட் ஆகலை, அவரும் ஃபினான்ஷியலாக வந்து ஸ்டேபிளாக இல்லை. ஸோ நாங்கள் பிரேக்கப் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். அண்ட் எப்பயுமே பிரேக்கப்பில் வந்து ஒருத்தவங்களோட டிசிஷன் தான் இருக்கும் மோஸ்ட்டாக. மியூச்சுவல்னு சொல்லுவாங்க, பட் ஒன் ஹூ வாண்ட்ஸ் டு ஆக்சுவலி பிரேக்கப். ஸோ அந்த பர்சன் அவர் இருந்தார். நான் வந்து ஐ காட் அலாங் வித் ஹிஸ் டிசிஷன். நான் வந்து ஒரு ட்ரமாட்டிக்கான பர்சன் இல்லை. நீ என்னை பிரேக்கப் பண்ணுறியா, ஓகே, நான் கத்த மாட்டேன், சண்டை போட மாட்டேன், நான் குவைட்டாக இருப்பேன். ஆஃப்டர் த பிரேக்கப் நான் அழுதுதே கிடையாது. இவ சொல்லுவா, மச்சான் அழுதுரு, மச்சான் அழுதுரு, மச்சான் அழுதுரு, அழுகவே மாட்டா. ஸோ எனக்கு என்னன்னா, மேபி ஒரு கஷ்டத்தை உள்ளேயே வச்சுட்டு சும்மா வெளியே சிரிச்சிட்டு இருக்காளோன்ற மாதிரி எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. அதனால உனக்கு அழுணுமா, நீ அழுதுரு, வெண்ட் அவுட் பண்ணிடு, அது போனாதான் நீ நிம்மதியா இருப்பன்ற மாதிரி நான் என்னென்னமோ சொன்னேன். பைத்தியக்காரி மாதிரி என்னென்னமோ பண்ணிருந்தா. வீடு ஷிஃப்ட் பண்ணா, நாய் வாங்கினா, இது பண்ணா, அது என்னென்னமோ பண்ணிருந்தா. அப்புறமேட்டு இவங்க வந்து ஒரு ட்ரிப் ஒண்ணு ஆல்ரெடி அவங்க பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த ட்ரிப்பு போனதுக்கு அப்புறம் தான் இவ திருப்பி அந்த பேக் டு த நார்மல் ஸ்டேட்கே வந்தா.